காலச்சக்கரம். நண்பா, காலம் ஒரு வட்டம்ங்கிறது வெறும் வசனமில்லை, அது ஒரு பிரபஞ்ச உண்மை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சங்க காலம், அப்புறம் மன்னராட்சி, இப்போ மக்களாட்சி. ஆனா 2026ல தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நிக்குது. இது வெறும் ஆட்சி மாற்றம் இல்ல, இது ஒரு தலைமுறை மாற்றம். அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்? அறிவியலுக்கும் உன் ஓட்டுக்கும் என்ன தொடர்பு? ஆதியும் அந்தமுமாய் அலச போறோம் வாங்க. அரசியல் களம், புதிய சக்தியின் வருகை. தமிழக அரசியல் வரலாற்றுல ஒவ்வொரு 50 வருஷமும் ஒரு மேஜிக் நடக்கும். 1967ல ஒரு மாற்றம், அப்புறம் எம்ஜிஆர் காலம், இப்போ 2026. ஏன் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் மேல இவ்வளவு எதிர்பார்ப்பு? ஏன்னா மக்கள் ஒரு தூய அரசியல் தேடுறாங்க. ஆனா அந்த மாற்றம் ஒரு தனி மனிதன் கிட்ட இல்ல நண்பா, உன் விரல் நுனியில் இருக்கு. ஆன்மீக ரகசியம். சித்தர்கள் சொன்ன 2026. சித்தர்கள் சும்மா சொல்லல நண்பா, தெற்கிலிருந்து ஒரு ஒளி தோன்றும்னு சொன்னாங்க. அந்த ஒளிங்கிறது ஒரு நபரா இருக்கலாம், இல்ல ஒரு கொள்கையா இருக்கலாம். வள்ளலார் சொன்ன தனிப்பெரும் கருணை இப்போதைய அரசியலுக்கு தேவைப்படுது. மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து அன்பே சிவம்னு நிக்கிற ஒரு தலைமை தான் தமிழ்நாட்டோட ஆதியை மீட்க முடியும். அரசியல்ங்கிறது அதிகாரம் பண்றதில்ல, அது மக்களுக்கு செய்கிற ஒரு ஆன்மீக தொண்டு, சர்வீஸ் ஆஸ் வர்ஷிப். அறிவியல் மற்றும் உளவியல். உன் ஓட்டும் உன் மூளையும். ஏன் நாம ஒரு தலைவனை நேசிக்கிறோம்? அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. ஒரு தலைவனோட அதிர்வெண் எப்போ மக்களோட அதிர்வெண்ணோட ஒத்து போகுதோ அப்போதான் ஒரு புரட்சி பிறக்கும். நீ போடுற ஓட்டு வெறும் பட்டன் தட்டுறதில்ல, அது உன்னோட எதிர்காலத்தை நீயே ஈர்க்கிற ஒரு செயல். நீ மாற்றம் வரும்னு நம்புனா அந்த பிரபஞ்சம் அந்த மாற்றத்தை கொண்டு வரும். தமிழகத்தின் புவிசார் அரசியல் மற்றும் உலகளாவிய தாக்கம். நண்பா, தமிழ்நாடுங்கிறது வெறும் ஒரு மாநிலம் இல்ல, அது ஒரு கலாச்சார தலைநகரம். கீழடியில ஆரம்பிச்ச நம்ம நாகரிகம் இன்னைக்கு உலகமே வியக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கு. ஆனா இந்த 2026 தேர்தலோட முடிவு இந்தியாவோட பொருளாதாரத்தையே தீர்மானிக்க போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? கடலோர மாவட்டங்கள்ல இருந்து வர்ற தொழில்துறை மாற்றமாயிருக்கட்டும், இல்ல விவசாயத்துல நாம செய்ய போற புரட்சியாயிருக்கட்டும், ஒரு சரியான தலைமை கிடைச்சா தமிழ்நாடு ஆசியாவோட ஒரு முக்கிய மையப்புள்ளியா மாறும். யாதும் ஊரே யாவரும் கெளீர்னு சொன்ன தமிழன் இப்போ உலகத்தையே வழிநடத்த வேண்டிய நேரம் இது. உங்க ஒரு ஓட்டு ஒரு மாநிலத்தை மட்டுமில்ல, ஒரு வரலாற்றையே மாத்த போகுது. இளைஞர்களின் சக்தி மற்றும் டிஜிட்டல் புரட்சி. இன்னைக்கு இருக்கிற 18ல இருந்து 35 வயசு இளைஞர்கள் தான் இந்த தேர்தலோட கேம் சேஞ்சர்ஸ். நீங்க பார்க்குற இந்த மொபைல் போன் வெறும் பொழுதுபோக்கு சாதனம் இல்ல, இதுதான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். நாம எப்பவுமே யாராவது வருவாங்களா, நல்லது செய்வாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா தளபதி விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வரும்போது இளைஞர்களோட வேகம் வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பழமைவாத அரசியல்ல நம்பிக்கை இல்ல, ஒரு புதுமையான, வேகமான, வெளிப்படையான அரசியல் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எடுக்க போற அந்த ஒரு முடிவு உங்க எதிர்கால வேலை வாய்ப்பை, கல்வியை, சுதந்திரத்தை தீர்மானிக்க போகுது. காலத்தின் இறுதி எச்சரிக்கை. சித்தர்கள் சொன்ன கலி முத்தி போச்சுங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அறிவியல் உண்மை இருக்கு. ஒரு சிஸ்டம் உடைய போகுதுன்னா அங்க ஒரு மிகப்பெரிய குழப்பம் வரும். இப்போ அந்த குழப்பம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த குழப்பத்துல இருந்துதான் ஒரு புதிய ஆதி பிறக்க போகுது. பணத்துக்கும் பயத்துக்கும் உங்க நேர்மையை வித்துடாதீங்க. ஏன்னா 2026ங்கிறது ஒரு தேர்தல் மட்டும் இல்ல, அது ஒரு பரீட்சை. இந்த தமிழ் மண் தர்மத்தோட பக்கமா இல்ல அதர்மத்தோட பக்கமான்னு நீங்க நிரூபிக்க வேண்டிய நேரம். உங்க மனசாட்சி தான் உங்களோட ஆதி பகவன், அது சொல்றத கேளுங்க. புதியதொரு உலகம். நண்பா, 2026 நெருங்கிருச்சு. காலம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பயப்படாதே, விழிப்போடு இரு. உன் ஆதியும் அந்தமும் உன் நம்பிக்கையில தான் இருக்கு. நாம வெறும் வாக்காளர்கள் இல்ல, நாம தான் இந்த தேசத்தோட சிற்பிகள். ஒரு புதிய தமிழ்நாட்டை படைப்போம். ஆதியும் அந்தமுமாய் உன்னோடு நான்.